காதல் அதை வார்த்தையால் சொல்ல முடியல. ஆனால் நான் என் பாடல் மூலமாக சொன்னேன். பாட்டு முழுசாக முடிகிறதுக்குள்ள மச்சி இவ்வளோ தாண்டா தேரிச்சு. டே என்னடா இதை வச்சா பெரிச்ச மடம் கூட கிடையாது. இப்போ இவ்வளோ தாண்டா இருக்குது. நியூஸ் பேப்பரில் என் தம்பி பின்னாடி சைக்கிளில் கொண்டு வந்துடுவான்டா. சரி வந்து தொலை. 2000 ரூபாய். அண்ணா அண்ணன் கூட போட்டு தாங்கண்ணே. கூட போட்டேன். ஐயே இப்போவே சொல்லு, காதை கடிச்சிட்டு டே வர. சும்மாறா, அப்புறம் தரதையும் தராமல் போயிடுவார். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், ஜோக் நல்லா இருந்துச்சு. ஜோக் நல்லா இருந்துச்சுன்னா போய் கல்யாணம் பண்ணிக்க போ. கிரிஞ்சு சார், கடிச்சிரு. டேய் என்னடா 10,000 ரூபாய்க்கு போட 2000 ரூபாய் கேட்குற? மைக்கிலண்ணே அவ்வளோதானே இருக்குது. நீ சும்மா கூட தரவேணா, நான் அப்பப்போ உனக்கு காசு தந்துடுறேன். உனக்கு என்னைக்கா அர்ஜென்ட் நான் சொல்ல, நான் முடிஞ்சளவு சேர்த்தாரேன். ஓ மேலே கூட எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இவனை பார்த்து திருட்டு போய மாதிரி. ஹலோ, மை ஃபாதர் ஒர்க்கிங் ஃப்ரம் பேங்க். ஓகே மேனேஜரா? செக்யூரிட்டி. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி நான் அவனுக்கு ஃப்ரீயாகவே கீபோர்டு தரேன். ஒரு கீபோர்டுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ். டே போடா, கே போமச்சான் வரேன். எருமை கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. ஆமாம், எனக்காக யோசிக்க உயிராக இருக்கு. டேய் நல்லவனே, சும்மா தான் சொன்னேன், வா சூசைட் எதுவும் டே பண்ணிக்காத. சும்மா தானே விளையாண்டோம், வாடா. போடா, நான் கோமாட்டி கடைக்கு போகிறேன். வந்து காசு மட்டும் கொடுத்துரு. பாடுறா. டே மைக்கேலு, உங்கள் அத்தை ஃபேமிலியோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டாங்களாம், போய் கூட்டிகிட்டு வா. போகிறேம்மா. இங்கே பாரு தம்பி, கீபோர்டு எடுத்துகிட்டு போகிற பிரச்சனை இல்லை, ஆனால் காசு கேட்குறப்ப கொடுத்துடணும், சரியா? ரைட்ண்ணா. இதாடா. ஆமாம், உனக்கு எதுக்கு கீபோர்டு? மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன். இந்த டியூன் ஓகேவாடா? வேறு ட்ரை பண்ணு. டே மைக்கில் அண்ணன்டா. நான் பேசலை, நீ பேசு. மைக்கில் அண்ணே. என்னடா கீபோர்டு வாங்கிட்டு போனால் ஆளே காணோம். காசு ரெடி பண்ணிட்டியா இல்லையா? தந்துடுறேண்ணே, ஒரு 2 நாளில் தந்துடுறேண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் தரப்பாடுறா. சரிண்ணே. இன்னொரு போடு. இது எப்படி இருக்கு? மச்சி இந்த லிரிக் ஓகேவான்னு பாரு. ஹூக் லைன் நல்லா இருக்குது, ஆனால் ஸ்டார்டிங் தான் கரெக்டாக அமைய மாட்டேங்கி. ஏல என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தாண்ணா. அது என்னதுல கீழே? கீபோர்டுண்ணா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மைக்கில் என்னோடது. மைக்கில் அண்ணா உனக்கு கொடுத்தானா இல்லை திருடிட்டு வந்தீங்களா? அண்ணே திருடன்லாம் சொல்லாத. ஓஹோ பொங்குதோ. நீ உள்ளே வராத ஜானு. வந்தால் என்ன பண்ணுவேன்? அண்ணா என் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்காதீங்க. காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். வேணா மைக்கேலாண்ட போய் கேட்டுக்கோங்க.
இதோ பாருடா சில்பீஸ்லாம் இருக்கிறது. நீ ஒன்று சொல்லலாம், இவங்களை எங்கேயே முடிச்சு விட்டுறலாம். இவனுங்க தாண்டா நமக்கு என்டர்டைன்மெண்ட்டு. இவனுங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு போர் அடிக்கும்ல. சரி சரி ஒரு பாட்டு பாடுங்களேன். அண்ணா சும்மா ஒரு பாட்டு பாடு. நீங்கள் என்ன தான் கழட்டுறீங்கன்னு நானும் கேட்க வேணாமா? நீ வேற, இவனுங்களே சும்மா ஷோகேஸ் வச்சுட்டு இருக்கானுங்க. சும்மா ஒரு 2 லைன் எடுத்து விடு மச்சான், இல்லைன்னா போக மாட்டாங்க. ம் இல்லாம போனா எங்க நானோ இல்லடி, போய் சொல்லிட்டு போனா என்ன வேணாம் என்ன நீ, நம் நினைவுகளே நம்மை கொஞ்சிடுமடி, இந்த கோவங்கள் காதல வெஞ்சிடுமடி. என்னடா இது இவ்வளோ கேவலமா? யார் இல்லை அது? மைக்கில் அத்தை பொண்ணா வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருக்கு. மைக்கில் எனக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணா? மைக்கில் அண்ணனுக்கு அத்தை பொண்ணுன்னா நமக்கும் அத்தை பொண்ணு தானே? யாரா மச்சான் அது? அதான் சொன்னானே மைக்கில் அத்தை பொண்ணுன்ட்டு. ஆனால் நம்ம பாட்டு கேட்டு கை தட்டுறா. இல்லை அந்த நோட் எடு மச்சான், சாங்க்கு ஸ்டார்டிங் கிடச்சிட்டு. அவர்கிட்ட சடை கட்டு ஸ்டைல மாம, அதுல ரோஜா வச்ச அவ மாம நானு. பட்டு வெடி கட்டிக்கிட்டு பச்சைக்கல்லு சொக்கா போட்டு மாரியம்ம திருவிழாக்கு வந்தேண்டி உன தேடி. பாரின் சென்ட் அடிச்சு பட்டணத்து வாட்சி கட்டி பம்பரம் போல நானும் உன்னை சுத்தி வந்தேண்டி. மனசுல நான் இருந்தும் ஏண்டி நீ மறைக்கிற, பதில சொல்லாம என் மனச உடைக்கிற. கொப்ப கழுத்துல கப்பேண்டி நைஃபு, அப்புறம் நீ தாண்டி என்னோட வைஃப். வைஃப் 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 என் லைஃப் லைஃப் லைஃப். கொப்பம் ஒரு டார்ச்சர், கொண்டு ஒரு டார்ச்சர், எப்படிதான் சமாளிக்க போறேன் நானு. கீபோர்டு காசு எங்கடா? இன்னும் 2 நாள் தந்துடுறேண்ணா. தெரியல பெண்ணு உன்னால தொல்ல, உன்னால நான் தூங்கி பல நாளா போச்சு. தெரியல பெண்ணு உன்னால தொல்ல, அடி பெண்ணு நான் தூங்கி ரொம்ப நாளா ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டீ கிடையாது மச்சான். போகிற கடையெல்லாம் பாக்கி வச்சா அப்படி தான். ஆனால் ஒரு டீ 2 சொல்லிடு மச்சான். நீ காசு கொடுத்துரு மச்சான். அப்போ வேண்டாம், 1/2 போட்டுருங்க. அதுக்கு யார் காசு தருவா? அக்கௌண்ட் இல்லையாண்ணா? ஆமாம், பெரிய விஜய் மலையா ஒரு அக்கௌண்ட் எழுதணுமா? இவருக்காகவே நீ மியூசிக் டைரக்டர் ஆகி இவன் ஆகிட மாட்டான். ஹே ரேஷ்மா, ரேஷ்மா என்னங்க கூப்பிட கூட நிற்காமே போகிறீங்க? ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்றைக்கி இதே இடத்துல எல்லோரும் என்னை கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு துணைக்கு யார் மேலேன்னு ஃபீல் பண்ணிருக்கப்போ உன் கை எனக்காக தட்டுச்சு. 2 பேர் சொல்ல முழுசு எழுத முடியாமல் என்ன ஒரு பாட்டே முழுசு எழுத வச்சிச்சு. உன் கண்ணை பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு கவிதையாக தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு இல்லை உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு? முடியாதா? ஒன்றும் இல்லை.
என்னண்ணே இப்போல்லாம் பசங்க கிரவுண்டுக்கு விளாட வர்றதே இல்லை போல். இந்த வெயில் வந்து விளாண்டா எல்லோரும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயமே ஆயிடுவானுங்க. அண்ணா அங்கே பாருங்க. மைக்கில் எனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கியா? எப்படி ஒரு அத்தை பொண்ணு பாரு அவருக்கு. என்னடா மைக்கிள், ஏன் நாங்களும் கொடுத்து வச்சோங்க இல்லையா? நீங்கள் வேற ஆல்ரெடி அந்த கீபோர்டு வச்சிருக்க பையன் வர பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அப்படியா? அந்த பிள்ளையும் அப்பப்போ அவனை பார்த்து சிரிக்குது. சிரிக்கக்கூடாது. அப்படி இனி எப்படி சிரிக்கிறான்னு பார்க்குறேன். பாவனா அது வாய் பேச முடியாதால. வாய் பேச முடியாதா? அப்போ என்னன்னாலும் பண்ணலாம். மைக்கேல்கிட்ட போய் என்ன சொல்லியா கொடுக்க வரா? அண்ணே எக்ஸ்கியூஸ் மீ, மாமா நிற்க என்ன ஒம்பாட்டுக்கு போகிற? என்ன முறைக்கிற? ஏன் மைக்கேல் மட்டும் தான் மாமனா? அண்ணா அங்கே பாருண்ணே. டேய் உன் ஆள்கிட்ட தான்டா பிரச்சனை பண்ணுறாங்க. மூடிட்டு வாடா. ஏடி என்கிட்ட இல்லாது அப்படின்னு அவங்ககிட்ட இருக்குன்னு அவனை பார்க்குற? பதில் சொல்லி உன்கிட்ட தானே கேட்குறேன். ஓ நீ செவிடு இல்லை, அதையே மறந்துட்டேன். செவிடு, செவிடு செவிடு ஒன்னதான் செவிடு. ஏ என்ன கேட்குற? உண்மையை சொன்னா கசக்குதோ? செவிடு செவிடு தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லாதான்னு சொல்கிறேன்ல. ஏ விடுங்களேன். உனக்கு என்ன இவ்வளோ சொன்னா இருக்குது? என்ன லவ் பண்ணுறியா? சொல்லல லவ் பண்ணுறியா? ஆமாம் லவ் பண்ணுறேன். என்ன இப்போ? அவ பண்ணுறாளா? சொல்லல அவ லவ் பண்ணுறாளா? தெரில. என்னெல்லாம் தெரில? நான் லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியுதா? நான் பேசுகிறதுலாம் அவளுக்கு புரியுதான்னு எனக்கு தெரில. என்ன இது மானகட்ட லவ்வாக இருக்குது? ஒன்று பண்ணலாம்ல. நீ அவளுக்கு எனக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும். அது அவளுக்கு புரிகிற மாதிரி. அதை புரிஞ்சு உனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னா நான் விலகிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா தெருவுக்கு ஒருத்தர் நிப்பாட்டி விட்டு போகிற வரப்பெல்லாம் கலாய்ப்பேன். என்னடா பார்க்குற? உனக்கு ஒரே ஆப்ஷன் தான். டேய் சொல்லிடுறா, தேவையெல்லாம் பிரச்சனை ஆகிற போது. டேய் என்னடா பண்ணுறீங்க இங்கே எல்லாம்? சிம்ரஸு உனக்கு என்ன சொல்லிங்க? அது ஒன்றும் இல்லை மைக்கிள், தங்கச்சிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன். சிம்ரஸு தேவையில்லாத வேலை பார்க்காத, அப்புறம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கிளம்பு. அது ஒன்றும் இல்லை இவனை, இப்போ கிளம்பிடுறேன். சரி வாங்கடா. வா. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே? அது ஒன்றும் இல்லை மைக்கிலண்ணே, சாங் விஷயமா சிம்பிசன் பேசிகிட்டு இருந்தோம். அவனுக்கே ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட போய் அப்புறம் விஷயங்கள்லாம் எப்படி போகுது? என்ன அதான் போட்டிங்கன்னா இல்லையா? பார்த்து பண்ணுங்கடா. ஏன்டா இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டுக்கு வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டுக்க? சாங்க்கு ஹீரோயின் கிடச்சிட்டா மச்சான். அவனுக்கு மேலே கை வச்சிட்டானு விடக்கூடாது. என்னடா நீ அந்த மைக்கில் என்ன பார்த்துலாம் பயப்படுற? எனக்கு என்ன பையன் அவனை பார்த்து? சகாயம் என்ன புள்ள அவன். அண்ணனுக்கு இருக்கிற ஒரே மரியாதைனால தான் நான் பார்க்குறேன். மைக்கிலையும் பார்க்க மாட்டேன், இல்லை மயிரையும் பார்க்க மாட்டேன். வரும்போது பார்த்தல அந்த பையன் அந்த பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பிள்ளையும் திரும்பி பார்த்து சிரிக்குது. சிரிச்சால? சிரிச்சா? ஆமாம், அவளையும் ஏதாச்சும் பண்ணணும். ஒரு ஊமையே இன்சல்ட் பண்ணிட்டல. அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணே பாவம்.
பாவமா? என்ன பாவம்? இல்லை பாவம் இல்லை, பாவமா பாவம். ஏதாச்சும் பண்ண அவனுங்களே. ம், பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம். ஹாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே ஓகே, டன் டன் டன். வா வா, கஷ்டப்பட்டு சைன் லாங்குவேஜெல்லாம் படிச்சிருக்கேன். இல்லை, லவ் செட் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நான் நார்மலாக பேசினாலே புரியுமா? எப்படி லிப்ஸிங் வச்சு கண்டுபிடிச்சிருவியா? இது தெரியாமல் எனக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அது சரி. ஊடையில் கொஞ்சம் டேஸ் பேசாமல் இருந்தேண்ணா. எப்போ? அப்படிலாம் இல்லையே. இல்லை, பேசக்கூடாதுலாம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா, உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீ என் மியூசிக் கேட்டு கைத்தட்டுனேன். அன்றைக்கி என்னை கேலி செஞ்சுட்டு இருந்த மத்தியில் உன் கைத்தட்டல் தான் எனக்கு சத்தமாக கேட்டுச்சு. ஆனால் எனக்கு திடீர்னு உன்னை கேட்காதுன்னு தெரிஞ்சப்போ, ஒருவேளை என் மியூசிக் உன்னை கேட்கலையோ, கேட்காம தான் கைத்தட்டினியோ, கேட்டுருந்தா நீயும் கலாய்ச்சிருப்பியோன்னு என்னெல்லாமோ தோணுச்சு. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். மியூசிக் ஃபீல் பண்ண முடியுமா? எப்படி? ஓஹோ, சின்ன வயசுலேயே கீபோர்ட் படிச்சிருக்கியா? உங்கள் அம்மா உன்னை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாய். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்லை, நீ எப்போ டெய்லி மீட் பண்ணுறது? டெய்லி சர்ச்சுக்கு வருவியா? எப்போ? ஓகே, பாய். ஓய், ஷார்ப்பா 5க்கு வந்துடுவேன். என்னடா இப்படி வெயிட் அடிக்குது? மச்சி டைம் எத்தனை? டைமா 5 மணிடா. 5 மணியா? ஐயோ. டேய், பேட்டை கொடுத்துட்டு போடா. இந்தாடா இந்தாடா. சரா 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 சரா. என்ன இவன் பால் அடிக்காம நோட்டுக்கான்? ப்ரோ, அந்த பால் எடுத்து போடுங்க. வாரேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்ன மனுஷன் ஐயா, இங்கே ஒருத்தன் ஓடிட்டு தானே, ஆளே காணும். எங்கே போனான்? இவன் திருந்தவே மாட்டான். போயிட்டாளா? இனி லேட்டாக வரக்கூடாது. ஐயோ, 4 மணியா? டேய், 4 மணிக்கு எங்கடா போற?
டேய் தம்பி இங்கே வாப்பா. யாருப்பா நீ இங்கே நின்றுக்க? இல்லைண்ணா ஃப்ரெண்டு வருவான், அவனை தான் வெயிட் பண்ணிருக்கேன். உன்னை பார்த்தா ஃப்ரெண்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லையே, ஒழுங்கா கிளம்பு. ஓகேண்ணா. பைக் இங்கே தான் இருக்குது. இவன் எங்கே போனா? டேய் இங்கே என்னடா பண்ணிட்டுக்க? 4 நாள் கிரவுண்டு பக்கம் ஆளக்கணும். எங்கே போனேன்? மச்சான் அவள் டெய்லி 5 மணி சர்ச்சுக்கு வருவேன், மீட் பண்ணலாம் சொன்னாடா. ஆனால் வரவே இல்லை. எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ? சே அப்படிலாம் ஒன்றும் இருக்காடா, எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகுது. இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குது. லாஸ்ட் எப்போ பார்த்த? போன சண்டே. நாளைக்கு தான் அடுத்த சண்டே ஆச்சு. ஒருவேளை சண்டே சீரிஸ்க்கு ஒரு வேலை இருக்குமோ? நீ வேணால் வெயிட் பண்ணி பாரு. சார் பார்க்குறேன். வந்துருவா 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 வந்துருவா. டே மச்சான் சொல்கிறா. டே மச்சான் சொல்கிறா. டே மச்சான் சொல்கிறா. அவள் வந்துருவாள்ல. எவா? அவள் தான்டா. எவா தான்டா? ரேஷ்மா. வந்துருவா. எங்கம்மா இருக்க ரேஷ்மா? வந்து பேசுமா. இவன் தொல்லை வேற தாங்க முடியலம்மா. டே மச்சான். என்னடா? நாளைக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ண பாட்டு பண்ணலான் இருக்கேன்டா. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். லே உன் ஆள் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபேமிலியோடு இருக்கிறாடா. மொத்தமாக ஊரை காலி பண்ணி போகிறாங்க போல. அவளை பார்த்தா பாவமாக ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்கிற? அட உண்மையா சத்தியமா? இதோ போகிறேன் இரு. ஒன்னா தானே தேடிட்டு இருக்கேன். வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரேஷ்மா உன்ட்ட தனியாக பேசணும்னு சொன்னான். அவள் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காவா? எல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். ரேஷ்மா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா.
வரேன். வாடா, உள்ளதான் இருக்கா. எங்கண்ணா? இங்கே தானே நிற்க சொன்னேன். இவ வேற நேரம் புரியாமல் எங்கே போனாலோ. இந்தா வந்துட்டா பார். எங்கே போனேன்? மைக்கில் என்ன மைக்கில் நீ போய் சகாயம் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிட போகுது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பண்ணுங்க. அண்ணா அண்ணனை விட்டு நான் கெஞ்சி கேட்குறேண்ணே. இல்லை எந்திரில, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண போகிறவன் நான் இல்லை. யோ, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ரேஷ்மா எங்க? தயவு செஞ்சு கண்ணில் காட்டுங்க. ஓஹோ, உனக்கு கதையே தெரியாதுல்ல? அவனை எதாவது பண்ணணும். பொண்ணை நீ ஊருக்கு கூட்டு போ, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ம், சரி. அண்ணே ஏன்னா இப்படி? எனக்கு கிடைக்காத வேற எந்த சின்ன பையலுக்கும் கிடைக்கக்கூடாது. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இல்லை போலாங்கிட்டு ஒன்று அண்ணன் சொல்கிறத செய், இல்லை கிளம்பு. தானே இது அவன் வண்டியில் இருந்தது. போதுண்ணே, செத்துறக்கு திற போகிறான். மைக்கிலண்ணே, 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 மைக்கிலண்ணே காப்பாற்றுங்கண்ணே. மைக்கிலண்ணே, மைக்கிலண்ணே. ஜானு ஜானு ஜானு, ரேஷ்மா ஜானு, ஹெல்ப் பண்ணு ஜானு, ஹெல்ப் பண்ணு. யார் இல்லை அது? மைக்கேல் நான் அத்தை பொண்ணா, வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருக்கு. அங்கே பாருங்க. மைக்கில் எனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கியா? எப்படி ஒரு அத்தை பொண்ணு பாரு அவருக்கு. அவளையும் ஏதாச்சும் பண்ணணும். ஒரு ஊமையே இன்சல்ட் பண்ணிட்டல. அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணே பாவம்.
ஹலோ. உன் ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் அடிச்சு போட்டிருக்கு, வந்து பொறுக்கிக்க. டேய் என்னடா சொல்கிற? ஹலோ ஹலோ. அங்கே என்ன தேடுற? ட்ரெயின் கிளம்ப போகுது, ஒழுங்காக ஊருக்கு போயிட்டு எனக்கு சொல்லணும், சரியா? என்னைய மறந்துடக்கூடாது. சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம், ஒழுங்காக வீடு போய் சேரு. சரி ஒன்றும் இல்லை, ஊருக்கு போ, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய் அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? சில விஷயம் ஏன் நடக்கு எதுக்கு நடக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி முடிஞ்சது என் காதல் மட்டும் இல்லை, என் இசையும் தான். ஆனால் என் கவிதைக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு நம்புகிறேன். அது கூடிய சீக்கிரம் என்னை என் இசை கூட சேர்த்து வைக்கும், என் ரேஷ்மா கூடயும். அது வரைக்கும் கண்மணி, அன்போடு காதலன்.